மணமகனுக்கு திருமணம் பேசியதோடு ஒரு கையடக்க தொலைபேசியை வாங்கி கொடுக்கிறான். தன்னுடைய வீட்டில் தான் பொத்தி பொத்தி வளர்த்த மகள் இன்னொரு அந்நிய ஆணோடு தாய்க்கு முன்னால் தந்தைக்கு முன்னால் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாள். அதே மணமகன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தனக்கு பேசி வைத்திருக்கிற பெண்ணை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வருகிறான். உம்மாவும் ராத்தாவும் வாப்பாவும் சேர்ந்து தனிமையில் அவர்களை விட்டுவிட்டு வெளியிலே வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தெளிவான விபச்சாரம். ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பது தெளிவான ஹராம். அந்த ஹராத்தை திருமண பேச்சுவார்த்தை என்பது ஆகுமாக்கும் என்று கருதுவது மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் அற்ற விஷயம். அவர்கள் திருமணம் முடிக்கிற வரைக்கும் அவர்கள் தனித்திருக்க முடியாது. அவர்கள் தனிமையில் உறவாட முடியாது. இரவு விடிய விடிய பேச முடியாது. மருமகன் கோல் எடுத்திருக்கிறான் என்று உம்மா வெக்கமில்லாமல் கொண்டு வந்து போனை கொடுக்கிறாள். மருமகன் வந்திருக்கிறான் என்று வாப்பா வெக்கமில்லாமல் மகளை விட்டு வெளியிலே போகிறார். இருவரும் தனிமையில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே சென்று வந்து வெளியிலே ஹோட்டல்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட்டி போகிறான். வெளியிலே ஹோட்டல்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட்டி போகிறான். சீவி சிங்காரித்து வழி அனுப்பிவிட்டு காத்திருக்கிறாள் தாய். இது எந்த மார்க்கம்? இது எந்த அடிப்படை? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, மௌத்தை பற்றிய பயம் கொஞ்சம் கூட கிடையாதா?